ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்மளோட செகண்ட் டே இன் ஸ்ரீலங்கா. இந்த பால்கனி விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இப்படி தாங்க இருக்குது. வியூ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஏதாவது அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தா, ஆனால் பெருசாக எதுவும் இல்லைனாலும் ஓகே தான், இது பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்குது. தசீம் வந்து காலையிலே நல்லா சூப்பராக ரெடியாகி ஊஞ்சலில் உட்காந்து ஆடிட்டுருக்கிறாரு. இன்றைக்கி எங்கே போகிறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்துலேயே ஒரு டேம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அங்கே போயிட்டு குளிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து பிளான். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால காலையில் கொஞ்சம் ஏர்லியாக போய் ஜும்மாக்கு முன்னாடியே குளிச்சிட்டுலாம் வந்துடலாம் அப்படிங்கிறது தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். இங்கே இருக்கிற இந்த ஒரு நாளும் எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல. எனக்கே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிளம்பி எங்கே போகிறோன்னா, இங்கே வந்து பக்கத்துலேயே அம்மாவோட அம்மா வீடு இருக்குது, அங்கே தான் வந்து போகிறோம். அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். அம்மாவையும் அங்கே விட்டுட்டு போகலான்னு தான் பிளான். இப்போ காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க, ஆனால் இன்னும் வந்து என்னமோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அது என்னென்னு எனக்கு தெரியல. நாங்கள் வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ நேராக இங்கே வந்து அந்த டேம் இருக்கிற இடத்துக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். ஆட்டோவில் தான் மோஸ்ட்லி வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஏன்னா வந்து இங்கே நல்லா ஆட்டோவில் போகிறதுக்கும் நல்லாயிருக்கு. இப்போ அந்த டேமுக்கு வந்தாச்சு, நல்லா தண்ணியை பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. எப்படா இந்த குளிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து இருந்துகிட்ருக்கு. பாருங்களேன் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு. தசீம் அம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு ஓடி போயிட்டார். நல்லா பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குல்ல. தசீம்க்கு வந்து இதை பார்க்குறதுக்கு வாட்டர் ஃபால் மாதிரி தான் இருந்துச்சு, அதாவது நமக்கே அது வந்து மினி வாட்டர் ஃபால் மாதிரி தான் இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு நம்ம கிளம்பி வந்தாச்சு. இப்போ வீட்டில் நமக்காக லன்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த லன்ச் எல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட ஃபேவரட் மெனு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அம்மா இதெல்லாம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து இங்கே ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கான வேலை வந்து எல்லோரும் சேர்ந்து பார்த்துட்ருக்குறாங்க. அதாவது இங்கே ஹாலில் தான் வந்து வேலை மற்றதெல்லாம் நடக்குது. இந்த பீன்ஸ் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மட்டும் வீட்டில் கட் பண்ணி கேட்டுருந்துருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் இங்கே வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. நாளைக்கு மெனு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பெஷலாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதையுமே நான் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஏன்னா ஃபுட் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு. குட்டீஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே வெளியில் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன் என்னம்மா ஆட்டம் போட்டுட்ருக்காங்கன்னா, தசீம் குட்டியும் சேர்ந்துக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருக்கிறாரு. என்னென்னா ஃபுட்பால் விளையாடுறேன் அப்படிங்கிற பேரில் தான் இங்கே வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. தசீம் வந்து இப்படி ஒரு ஈஸியாக இவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆவான்னு நினைக்கிறேன். அவன் ஆனால் ஈஸியாக எல்லாருக்கூடயும் வந்து மிங்கிள் ஆயிடுவான், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஆவான் அப்படின்னு நினைக்கிறேன். அவனும் நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ இப்படி தான் எங்களோட இந்த டே போகுது.